இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை ரவையை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேசரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவை கேசரி செய்கிறதுக்கு நான் இங்கே அரை கப் அளவு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இது விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இது சேர்க்காம கூட நீங்கள் அந்த ஸ்வீட் செய்யலாம். ஆனால் இது சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் கோதுமை ரவைக்கு அரை கப் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஒரு 3/4 கப் அளவு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோதுமை ரவையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கூடவே இந்த முந்திரி திராட்சையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யிலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்து முதல்ல வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு நிறம் மாறினதும் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இதில் இந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச திராட்சையை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவு நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடாயிலேயே நாம் எடுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோதுமை ரவையை ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கரிஞ்சிடாமல் நிறம் மாறிடாமல் இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்தெடுத்து செய்யும்போது கோதுமை ரவை கேசரி ரொம்பவே முத்து முத்தாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் நம்ம கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நாம் எடுத்திருந்த அரை கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு பங்குக்கு 4 பங்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த ரவையும் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் கேசரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இந்த கோதுமை ரவையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து வரும்போது தான் நம்மளுடைய கேசரி ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நாம் எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த அரை கப் நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த நாட்டு சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தால் போதும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த்தியான ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக செய்கிற கேசரியை விட இந்த கோதுமை ரவையை வச்சு கேசரி செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே உடம்புக்கும் நல்லது, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கோதுமை ரவை எந்தளவு வெந்து வந்திருக்குன்னு இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இது சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே நல்லா மலர்ந்து எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருந்த நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே இந்த கோதுமை ரவை கேசரியில் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வெல்லம் கூட துருவிட்டு ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த சால்ட், ஃபுட் கலர், ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த நெய்யிலேருந்து இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 3 ஸ்பூன் நெய் தான் இதுக்கு தேவைப்படும். இந்த நெய்யை வச்சே நம்ம இந்த கேசரியை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோதுமை ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி ஒரு ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை ரவை கேசரி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த டேஸ்டியான கோதுமை ரவை கேசரியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.